10 எடுத்தீங்கன்னா கூட அதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வரலாறு படி தமிழ்நாட்டில் ஸ்தாபன எதிர்ப்பு எப்போவுமே திமுகவு தான் அதிகமாக இருக்கும் அதிமுகவோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தோற்று போகும்போது ஒரு பெரிய மார்ஜினோட தோற்று போவாங்க. அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டி ஒரு பெரிய மார்ஜினோட தோற்றுருவாங்க, அப்புறம் அடுத்த முறை ஒரு சின்ன மார்ஜினோட ஜெயிப்பாங்க, அப்புறம் அடுத்த வாட்டி திருப்பி பெரிய மார்ஜினோட தோப்பாங்க. 2 முறை ஒரு விட்டு இன்னொரு முறையாக வந்ததே இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது 2 முறை கண்டினியூஸாக வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு வாட்டி 2 முறை, மற்றபடி எப்பவுமே இது ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக, இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ சிஸ்டர் நீங்கள் செஃபலாஜிக்கலி எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு, ஸ்தாபன எதிர்ப்பு எப்போவுமே திமுக. நான் வந்து எங்கேயும் சொல்லலை, டேட்டா வச்சு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மோர் 15-16% இருக்கும். திமுகவுக்கு அதிமுகவுக்கு 10% இருக்கும். நீங்கள் அந்த 10% போட்டால் கூட 3.6% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அது அவுட் ஆகிடுச்சு. ரெண்டாவது விஜயோடைய ஃபேக்டர். எவ்வளவுதான் விஜய் வந்து பிடிக்கல, அவங்க புள்ளிங்களோ சுற்றுங்க என்ன சொன்னாலும் விஜய்க்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது, பெண்கள் மேலே இருக்குது, சின்ன பசங்க மேலே இருக்குது. அது வந்து 8-10% டெஃபினட்டாக போகும்.